உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் சொன்னானேல சுட்றவன் சுட்றி பார்க்கலாம். தீபா சுடு. வேண்டாம் விடு விடு அவளை. ஏய் தீபா விடு விடு சொல்றத கேளு. விடு தீபா. ஏய் விடு விடு தீபா விடு விடு. ஹே தீபா, நீ செத்தாதாண்டி எனக்கு நிம்மதி. தீபா விடு தீபா விடு விடு விடுல. விடு தீபா விடு விடு விடு. ரியா ஐயோ ரியா ரியா. ரியா உனக்கா இப்படி நடக்கணும்? என் கையால உன்னை சொல்லிட்டேனே. என்ன மன்னிச்சிரு ரியா, என்ன மன்னிச்சிரு. எல்லாமே இவளாலதான். இவதான் என்ன துப்பாக்கி தூக்குற அளவுக்கு பண்ணிட்டா. பிரியா என்ன மன்னிச்சிரு. இப்ப எதுக்கு அழுற ரம்யா? நான் செத்து போறது கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா உனக்கும் எனக்கும் பிரச்சனையா இருக்கிற இந்த தீபா சாகணும். இவள மட்டும் நீ விட்டுறாத. இவ சாகணும். இதுதான் என்னோட ஆசை. பாத்தியா ரம்யா, நீ செஞ்ச தப்பால பிரியா இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா. உன் தப்பான ஆசையால எவ்வளவு விபரீதம் நடக்குது பாரு. இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாது. இருந்தனா எங்களுக்கு தான் பிரச்சனை. ஏய் ஏய் விடு. ஹே தீபா, செத்து தொலைடி. ஏய் ஏய் விடு விடு. ஏய் ஏய் தீபா நில்லடி. ஏய் நில்லடி. எப்படியோ இந்த தீபா உயிரோடவே இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? ஹே என் கிட்ட வராத, கிட்ட வராத அம்மு. இன்னைக்கு உன் கதையை முடிக்க தாண்டி போறேன். மரியாதைய தாலி கொடு. இல்ல கொடுக்க மாட்டேன். என் உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன். அப்ப உன் உயிர் போட்டோண்டி. உன்னை அம்மா அம்மா. ரம்யா சொன்னா கேளு, மேல வா. மேல வா ரம்யா. ஏய் வரமாட்டேன்டி. என் கைய விட. ஏய் ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிற? கைய மட்டும் விட்டுறாத, புடிச்சிட்டு மேல வா. ஏய் என்ன நீ எனக்கு உயிர் பிச்சை போடுறியா? உன்னால நான் பொழைச்சேன் இருக்க கூடாது. அதுக்கு நான் சாகிறதே மேல். நீ பிச்சை போடுற வாழ்க்கை எனக்கு வேணாண்டி. என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? வீம்பு காட்டாம மேல வாடி. கைய பிடிச்சிட்டு மேல வா. ஏய் உன்னால நான் பொழைச்சேன் இருக்க கூடாது. ஏய் நான் ரம்யாடி. செத்தாலும் கம்பீரமா சாவண்டி. வேணாண்டி ரம்யா, சொன்னா கேளு வா. என் கைய விட்டுறாத, தயவு செஞ்சு வா. சொன்னா கேளு அம்மு, வா. முடியாத. விடு. அம்மு அம்மு வேணாண்டி, கெட்டியா புடிச்சுக்கோ. மேல வந்துரு அம்மு, ப்ளீஸ். அம்மு விடு. அம்மு. அம்மு அம்மு. ஐயோ. சார், தீபாவை கன்னை வச்சு மிரட்டி தான் கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. அப்ப இந்த துப்பாக்கியா தான் இருக்கும். அநேகமா இங்க ஏதோ சண்டை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஃபயர் ஆகி தான் இந்த ரியா இறந்திருக்கா.
இவங்களுக்குள்ள நடந்த கைகலப்புல தான் இந்த துப்பாக்கி இங்க விழுந்திருக்கணும் கார்த்தி. இது நீங்க என் விரல்ல போட்ட மோதிரங்க. இது என்னோட கையில இருந்தா நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை நான் நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேங்க. அதான் நான் என்னோட உயிரை கூட பெருசா நினைக்காம இந்த மோதிரத்தை பெருசா நினைக்கிறேன். எனக்கு இந்த மோதிரம் அவ்வளவு முக்கியங்க. கார்த்தி, என்ன மோதிரத்தை அப்படி பாக்குறீங்க? யார் மோதிரம் அது? இது தீபா போட்டிருந்த மோதிரம் சார். இது இங்க அவங்களுக்கு எதனா ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு சார். கார்த்தி, அப்படிலாம் எதுவும் இருக்காது. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல சார், ஒருவேளை ஏதாவது. கார்த்தி, நீங்க இப்படிலாம் நினைக்கிறீங்க? தீபாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவங்க இங்கதான் எங்கேயாவது சேஃபா இருக்கணும். நல்லா தேடி பார்ப்போம். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. தைரியமா இருங்க. இல்ல சார். கார்த்தி, நான் தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு. நீங்க தைரியமா இருங்க. ஹலோ, அப்படியா? சரி, நான் உடனே வரேன். சார், அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வந்துச்சு. என்ன உடனே வர சொல்றாங்க. தீபாக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே சார். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. கார்த்தி, நீங்க உடனே இப்ப ஹாஸ்பிட்டல் போங்க. நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். தீபா விஷயத்தை அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் இங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். யோ, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கீழே போயிட்டு 2 ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க. அவங்கள பள்ளத்தாக்குல இறங்கி தேட சொல்லணும். போய் சீக்கிரம் கூட்டு வாங்க. போங்க. ஹலோ, 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.